ஹாய், வெல்கம் பேக் டு ஷமீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய கிச்சனில் தேசி கோஃப்தா எப்படி செய்கிறதுங்கிற ரெசிபி நான் காட்டியிருக்கேன். தேசி கோஃப்தானா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். கோஃப்தாவில் பல ரகம் இருக்குது. இன்றைக்கி வந்து நான் தேசி ஸ்டைல் செய்ய போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் மின் சிக்கன் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு பேக் வந்து 400 கிராம். ஸோ நான் ஒரு 2 பேக் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதை நல்லா மின்ச் பண்ணிவிடுவோம், பிளெண்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இதில் உள்ள மின்ச் சிக்கன் கொஞ்சம் எடுத்து வச்சுருவோம். அப்புறமேல மிக்ஸ் பண்ணும்போது ஆட் பண்ணிக்கலாம். வந்து நான் ஒரு உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிக்குவோம். அப்புறம் ஒரு ரெட் சில்லி, கொஞ்சம் வெங்காயம், பூண்டு, அப்புறம் காரத்துக்கு சில்லி பாடி, இதையும் பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். இது வந்து ஒரு முட்டை ஆட் பண்ணிக்குவோம். அகெயின் இதை போய் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். ஓகே, ஓரளவு மிக்ஸ்ட் ஆகிடுச்சு. ரொம்ப வந்து நையாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி குறன்னு இருந்தாலே நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது தெம்படும். ஸோ இதை வந்து நம்ம பவுலுக்கு மாற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு மசாலா ஆட் பண்ணலாம். இது வந்து தேசி ஸ்டைல் அப்படிங்கிறதுனால இதுக்கு முக்கியமான ரெசிபியே கடலை மாவு தான். நம்ம பஜ்ஜி செய்வோம் இல்லையா, அந்த மாவு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூனுக்கு அரிசி மாவு, தேவையான உப்பு, க்ரஷ்ட் பிளாக் பெப்பர், சிறுஜீரகத்தூள், நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கொடுக்குறேன், கொஞ்சம் மஞ்சள். இது வந்து ஊரில் இருந்து அரைச்சி வந்த கறி மசாலா. உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கரம் மசாலா கொடுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் கொடுக்கலாம், பட்டர் கொடுக்கலாம், இல்லைன்னா நெய் கூட கொடுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கொடுத்தா போதும். நல்லா ஃபுல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமேல நீங்கள் குக் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்குவோம். இந்த எண்ணெயில் லேசாக உங்கள் பாம்பில் வந்து தேய்ச்சிக்கோங்க. அப்படி தான் வந்து ஒட்டாமல் ஈஸியாக வரும். இந்த மாதிரியும் பொரிக்கலாம். அப்படி வடை மாதிரி வேணுன்றாலும் இந்த மாதிரி தட்டிக்கலாம். இப்போ நான் எண்ணெய் வைக்க மறந்துட்டேன், கையில் ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அதனால தான் எண்ணெய் வச்சுக்கிறது. ஸோ ஓகே, நான் இப்போ வந்து இதை ரெடி பண்ணிட்டேன். ஸோ வடை சைஸ்லேயும் நான் வந்து போட்டிருக்கிறேன். அட் த சேம் டைம்ஸ் பால்ஸ் மாதிரியும் போட்டிருக்கிறேன். ஸோ இதை நம்ம பொரிச்சு எடுக்கலாம் வாங்க. இது வந்து அடிக்கடி ஃப்ளிப் பண்ணக்கூடாது. ஃப்ளிப் பண்ணால் க்ராக் ஆகிடும். ஸோ அதனால் வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்புறமேல நம்ம ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஓகே, ஓரளவு ஹார்டாகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து பிரேஃபாக திருப்பலாம். ஓகே, நம்ம வந்து நகட்ஸ் அது இதுன்னு நம்ம வந்து வெளியேன்னு வாங்கி பிள்ளைங்களுக்கு பொரிச்சு கொடுக்கறத விட இந்த மாதிரி நம்ம செஞ்சு அதை நம்ம தட்டி நம்ம வந்து பாக்ஸில் வச்சுக்கிட்டோம்னா கூட எப்பப்போ தேவையோ அப்போ நம்ம அதை எடுத்து பொரிச்சிக்கலாம். ஃப்ரைட் ரைஸுக்கு, ஈவன் தயிர் சாதத்துக்கோ, சாம்பார் சாதத்துக்கோ, இல்லை ஒரு தால் கறிக்கோ, எதுக்கு வேணாலும் நீங்கள் ஈஸியாக எடுத்து சிம்பிளாக்கிக்கலாம் உங்கள் லைஃப்பை. நான் எப்படி செஞ்சுருக்கேங்கிறத நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்ஜாய் யுவர் லைஃப். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய்.